வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே. பசியினையாற்றும் உணவகம் உணவகம், ஆசத்தை காட்டும் அம்மாவின் திருமுகம், ஏழை இதயங்கள் போற்றி பாராட்ட வெற்றி நடை போடும் தமிழகம். தாய்மையின் உள்ளம் குளிர்ந்திட குளிர்ந்திட, எளியவர் வாழ்வில் உதவிட உதவிட, இன்னல் தீர்த்து மக்களை காத்து வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே. குமுதம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க விஜய் ஸ்வாதி கிருஷ்ணன். இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 100% ஆக்கியபென்சி ஆன் தியேட்டர்ஸ் அப்படிங்கிறதாங்க. ஏன்னா இவ்வளோ நாட்கள் கோவிட் பேண்டமிக் அப்புறமா இப்போதான் ஒரு நியூ நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இன்னுமே ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஐடிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கைக்கு என்ன அத்தியாவசியமோ அதுவே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல. இந்த மாதிரி தருணத்தில் தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்ட ஒரு குட்டி கோரிக்கை எடுத்து வைக்க, அந்த கோரிக்கை அக்செப்ட் பண்ணி இப்போ பொங்கலுக்கு மாஸ்டர் அண்ட் ஈஸ்வர் 2 படத்துக்குமே 100% ஆக்கியபென்சி கொடுத்துருக்காங்க. 50% ஆக்கியபென்சி அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா ஏசி கிரௌட் நல்லா கண்டிப்பாக பேண்டமிக் ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 100% அப்படிங்கும் போது இன்னும் வந்து செல்ஃப் யூசைட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். இதை பற்றி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப உருக்கமான போஸ்ட் இருந்துச்சு. அந்த போஸ்ட் பலரும் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடிவுக்கு டாக்டர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்க போகிறோம். இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசன்னகுமார் தாமஸ் டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவர் பார்வையில் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நிச்சயமாக இவ்வளோ நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சானிடரி ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு உயிரை பணைய வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த உயிரை பணைய வச்சுட்டு துச்சமாக மதிச்சு 100% ஆக்கியபென்சி கொடுத்துருக்காங்க. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் வாங்க. என் பேர் டாக்டர் பிரசன்னகுமார் தாமஸ். நான் சென்னையில் ஒரு நுரையீரல் நிபுணராக வேலை செய்கிறேன். நான் இந்த கோவிட் டைம்ஸில் கடந்த 10 மாதங்களாக இந்த லங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து பெரிய பெரிய விதத்தில் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்கு இந்த கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கு. அண்ட் அதுக்காக நம்ம நிறைய காரியங்களை செஞ்சுருக்கோம், நிறைய காரியங்களை செய்யணும். சில காரியங்களை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம பார்ப்போம் அதை எப்படி நம்ம அதை இன்னும் விரிவுபடுத்த முடியுன்றதை பார்ப்போம். ஸோ கோவிட் பேண்டமிக் வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக தவறான ஒரு விஷயம், இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பேண்டமிக் டைமில் டாக்டர்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்கன்னா. நம்ம கோவிட் பேண்டமிக் டவுன் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். டவுன்ன்ற வார்த்தை வந்து இஸ் நாட், ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ரைட். குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா எஸ் ஐ வில் அக்செப்ட். நான் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன் நான். பட் குறைஞ்சிருக்கிற காலத்துலேயும் வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நம்ம வந்து இந்த நம்ம பண்ணுற பேசிக்காக பண்ணுற பிரச்சனைகளை வந்து இதை வந்து நம்ம குறைக்கக்கூடாது. லைக் ஹேண்ட் வாஷிங், சோஷியல் டிஸ்டன்சிங், க்ளவுஸ் யூஸ் பண்ணுறது, மாஸ்க் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன காரியங்களை நம்ம விடக்கூடாது. சின்ன காரியங்களை விடாமல் நம்ம செய்ததுனால தான் அங்கே இருந்தவங்க நம்ம இன்றைக்கி இங்கே இருக்கிறோம். இதை நம்ம விட்டோம்னா திருப்பி அங்கே போயிடுவோம், சந்தேகமே வேண்டாம். அதில் தெர் இஸ் நோ டவுட் அட் ஆல். அதான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அன்லெஸ் யூ டூ த ஸ்மால் திங்ஸ் ரைட் யூ வில் நெவர் டூ த பிக் திங்ஸ் ரைட். ஸோ ஐ திங்க் பேண்டமிக் குறைஞ்சிருச்சு, பட் அதுக்காக நம்மளுடைய விஜிலன்ஸ் குறையக்கூடாது. மாஸ்டர் ஈஸ்வரன் படம்லாம் வரப்போகுது பொங்கலுக்கு. ஸோ 100% ஆக்கியபென்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 AM ஷோஸ் எல்லாம் இருக்கும் போது, ஸோ கோலாகலமான கொண்டாட்டம்லாம் திருப்பி வரும்போது கூடவே வந்து கோவிடும் வந்துடும் அப்படிங்கிறது மறந்துட்டாங்க கவர்மெண்ட். அதோட டாக்டராகவும் ஒரு நார்மல் சிட்டிசனாகவும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் 2 முறையில் பார்ப்பேன் இதை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சாதாரணமாக செய்த இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. ஒன்று, இப்போவே நீங்கள் தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா சோஷியல் டிஸ்டன்சிங்கோடு இருந்தால் கூட ஒரு சீட்டு நடுவில் விட்டு இன்னொரு பக்கம் உட்கார்ந்தா கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாஜில் திறந்து விட்டாங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் திறந்து விட்டதுனால தேர் அபவுட் 80-90 பீப்புள் வித் கோவிட். அங்கே இத்தனைக்கும் தேர் அ ஹியூஜ் ஆர்கனைசேஷன், பல தடுப்பு முறைகள் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் மீறி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் நம்ம வந்து விஜிலண்ட்டாக இருக்கிறது தான் நல்லது, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் நல்லது.
தியேட்டரில் வந்து நீங்கள் பக்கத்தில் உட்கார வச்சிங்கன்னா ஒரு 5 டே ஒரு T20 டெஸ்ட் மேட்ச்சில் T20 மேட்ச்சில் உட்கார்ற மாதிரி அதில் வந்து ஒரு எந்த விதமான கண்ட்ரோலும் இருக்காது உங்களுக்கு. நோ கண்ட்ரோல் அட் ஆல். ஒன்று. ரெண்டாவது, கதவெல்லாம் சாத்திடுவீங்க, நோ வென்டிலேஷன். ஏசியை போட்டு விட்டுடுவீங்க, விச் மீன்ஸ் அங்கே இருக்கிற காற்று அங்கேயே தான் சுற்றிட்டு இருக்க போது, வேறு எங்கேயுமே போகிறது கிடையாது. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரையில் வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார் டிசாஸ்டர். இது நிறைய தாக்கங்களை கொடுக்க போகுது. அண்ட் இப்போ பண்ணுறது என்ன, ஒரு 3 மாதம் கழிச்சு பண்ணால் என்ன ஆச்சு, அதுக்குள்ளே பாதி பேருக்கு வேக்சினாவது வந்திருக்கும், அந்த ஒரு தைரியமாவது நமக்கு இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லாமல் இந்த டைமில் எல்லாத்தையும் சேர்த்து போய் இப்போ முதல்ல இதை திறப்பாங்க, அப்புறம் மால்ஸ் நல்லா ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க, அங்கே சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்காது. இல்லை, ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, அங்கே வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்வீங்க. நேச்சுரல் இல்லை, இது என்ன சோஷியல் டிஸ்டன்சிங் பக்கத்தில், அது அர்த்தமே கிடையாது. ஐ டோன்ட் திங்க் இட் மேக்ஸ் எனி சென்ஸ் டு மீ அட் ஆல். ஸோ என்ன கேட்டால் ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் த ரைட் மூவ். அம்மா, இட் வாஸ் ஷாக்கிங். இதில் வந்து டவுட்டே வேண்டாம் உங்களுக்கு. அதில் இது என்ன சொல்கிறது, இத்தனை நாளாக வந்து இத்தனை பேர் வந்து ஃப்ரண்ட் லைனில் போய் நின்று வேலை செஞ்சு இத்தனை பேர் இறந்து IMAல they are now collecting a fund for these people. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் ஒரு ஃபண்டு போட்டு ஃபண்டு கிரியேட் பண்ணி ஒரு ஃபண்டு கிரியேட் பண்ணிட்டுறாங்க. அப்படி உயிரை கொடுத்து வேலை செஞ்சு உங்களுக்கு உயிரை நீ வந்து பட்சமாக மதிச்சா என்ன அர்த்தம், அதில் அர்த்தமே கிடையாது. there is no point at all. ஸோ அதனால் இன்னைக்கு காலையில் ஒரு தம்பி எழுதியிருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜிப்மர்லேருந்து. such a moving story. honestly I will almost move to tears. கண்ணீர் வர அளவுக்கு ஆயிடுச்சு. அது அந்த அளவுக்கு நம்ம வேலை செஞ்சு வந்த அப்புறம் அது இந்த மாதிரி காரியங்களை பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம், அது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஒரு இதுவே கிடையாது. இந்த மாதிரி காரியங்களுக்கு யார் டெசிஷன் எடுக்கிறா, தே ஆர் ரெஸ்பான்சிபிள். அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன கேட்டால் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அ குட் மூவ். நீங்கள் எந்த டாக்டரை கேட்டிங்கனாலும் இதுதான் வரும் உங்கள்கிட்ட. நான் ஆல்மோஸ்ட் சர்ட்டனாக சொல்லிவிடுவேன் நான். ஏன்னா இதுதான் வரும் நம்மக்கிட்ட. ஏன்னா வி ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் எட். இப்போ பண்ணுறது 4 மாதம் கழிச்சு பண்ணால் எப்படி இருக்கும்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ அது கூட நான் டெஃபினட்டாக 4 மாதம் கழிச்சு தந்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இது வந்து இஸ் இவால்விங். இப்போ 10 மாதத்தில் எவ்வளோ கற்றுருக்கோம், நம்ம நிறைய கற்றுருக்கோம். 10 மாதத்தில் நம்ம கற்றதில் முக்கியமான காரியங்கள் என்ன, 1 மாஸ்க்கு, 2வது க்ளவு, 3வது சோஷியல் டிஸ்டன்சிங், 4வது கை வாஷ் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. இப்போ 4த்தையும் கொண்டு குப்பையில் போட்டோம்னா என்ன ஆகும், ரிவர்ஸ் கியர் தான் இது, திருப்பி போகும். தட்ஸ் ஆல். ஆமாம். நான் சொல்ல விரும்புறது இல்லைம்மா. ஒருத்தர் போய் பார்க்கறது வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. என்றைக்குமே செலிப்ரிட்டிஸ், பீப்புள் இன் பப்ளிக் வியூ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பேசிக் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம போய் ஒரு காரியத்தை கேட்டோம்னா, இப்போ நான் போய் கேட்குறதுக்கும் அவர் போய் கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, சரிதானே? ஸோ போய் கேட்டு காரியம் நடக்கும்ன்ற ஒரு பேக்வர்டு மைண்டில் தான் போய் கேட்டிருக்காரு. ஸோ அங்கே போய் கேட்குறதுக்கு முன்னாடி 10 பேரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி, சில டாக்டருங்களை கூப்பிட்டு இது பண்ணுறது என்ன, இப்போ பண்ணலாமா பண்ண வேண்டாமா, இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போகணும். யூ ஷுட் நாட் கோ ஒன்லி வித் திஸ் ஆட்டிடியூட் ஆஃப் சேயிங் சரி நீ எல்லாரையும் விட்டுடு, நான் என் படத்தை ஓட்டிடுறேன், முன்னாடி ஓட்டின மாதிரி ஓட்டிடுறேன். அதுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. யோசனை இல்லாமல் செஞ்சுருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க தப்பு சொல்ல மாட்டேன் நான் அவங்ககிட்ட. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் கரெக்ட், இல்லைன்னு சொல்ல நான். பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை மாத்திரம் பார்த்தா பத்தாது. நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியில் வாழ்கிறோம். ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிள். வி ஆர் ரெஸ்பான்சிபிள். ஆஸ் செலிபிரிட்டிஸ் யூ ஹவ் மோர் ரெஸ்பான்சிபிள். Vaccine is excellent. There are a lot of people who will be talking a lot of things about this vaccine. இது நல்லது, இது கெட்டது, இது phase 3 முடியல, இது phase 2 முடியல, பலவிதமான இது இருக்குது. பெஸ்ட் இஸ் டு டைம் ட்ரைடு வேக்சின்ஸ்னு இருக்குது. டைம் ட்ரைடு வேக்சின்ஸ்னு கூட சொல்ல முடியாது. மற்ற கண்ட்ரீஸில் போட்ட வேக்சின் இருக்குது. அந்த வேக்சினாவது நம்ம கண்டிப்பாக சேஃபாக இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வேக்சின்களை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம செய்கிற வேக்சின் மோசமான வேக்சின் நம்ம சொல்ல மாட்டேன். ஒன்லி திங் இஸ் ஒரு நேரத்தை குடிக்கணும்.
3 வருஷத்தில் வர வேக்சினை வந்து 1 வருஷத்தில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். இட்ஸ் ஹியூஜ் அச்சீவ்மெண்ட். ஸோ மேசிவ் சயின்டிஃபிக் அச்சீவ்மெண்ட், டவுட்டே வேண்டாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். நம்ம அந்த முன்ன பின்ன என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நம்ம வந்து ஸ்லோவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி மூவ் பண்ணால் தான் நம்ம வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ். ஸோ திஸ் இஸ் அ பெட்டர் வேக்சின், தட் இஸ் நாட் அ பெட்டர் வேக்சின். இந்த நேரம் பேசுகிறதுக்கு நேரம் கிடையாது. என்ன வேக்சின் அவைலபிளாக இருக்கோ அந்த வேக்சினை நம்ம போட்டுக்கணும் இப்போதைக்கு. அப்போ தான் நமக்கு வந்து இந்த சோகால் ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. பாதி பேருக்கு கொரோனா வந்திருக்கும், பாதி பேருக்கு வேக்சின் போட்டிருப்பீங்க. that will amount to about 70-80% கிட்ட வந்துடும். you are in for herd immunity. herd immunity தான் எல்லாருக்கும் ஒரு இம்யூனிட்டி வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 2020 முடிஞ்சோடனே 2021 வந்தாவே எக்ஸைட்டடாக இருந்தோம். அது கூட நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வைரஸும் சேர்ந்து வந்துச்சு. ஆமாம், பேசிக்கலாக கேட்டிங்கன்னா எல்லா வைரஸ் வில் மியூட்டேட். there is no virus that does not mutate. இப்போ நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 10 வயசில் இருந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு இப்போ இருக்குமா? வித்தியாசமாக தான் இருக்கும். So you mutate, as you grow you mutate, I also mutate, everybody mutates in the sense that we change our preferences. So ஒரு வைரஸை என்ன பண்ணீங்க, வைரஸை போய் ஒரு பக்கம் ஒதுக்குனீங்கன்னா அது என்ன பண்ணும்? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஸோ அது வந்து இட் வில் ஸ்டார்ட் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு தி அதர், அண்ட் தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பன். முதல்ல வைரஸ் வந்ததுக்கு காரணமே என்ன? நம்ம அதை போய் இழுக்கும் கொடுத்தோம் அதுக்கு. we destroyed nature, we destroyed atmosphere, we played with the environment. And now environment is playing with you. உனக்கு ஒரு சுனாமி வருது, மழை கண்ணாம இந்த மாதிரி மழையை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அது டிசம்பரில் இல்லை. ஸோ இந்த மாதிரி மழை வருது, ஸோ இந்த மாதிரி சுனாமி வருது. இதெல்லாம் என்ன? இட்ஸ் பிகாஸ் யூ ஹேவ் இன்டர்ஃபியர்ட் வித் நேச்சர். அதான் அன்றைக்கி ஒரு பெரியவர் சொன்னது, அந்த காலத்து டைனோசாரே நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுங்க சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஸோ வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வாட் ஐ வுட் திங்க் இஸ் தி ஆர்டர் ஆஃப் த டே. இன்றைக்கி நமக்கு தேவை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா ஒருத்தருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒருத்தருக்கும் கம்யூனிட்டிக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது வந்து இட்ஸ் அ ட்ரையாங்குலர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு நுணுக்கத்தில் மாத்திரம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்குறதுக்கு அர்த்தம் கிடையாது. யூ மஸ்ட் லுக் எவ்ரிவேர், லுக் ஆல் அரவுண்ட் யூ. It must be a circular responsibility, and everybody is responsible. I must be responsible, you must be responsible, celebrities must be responsible. எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குதுல. தனியாளாக யாரும் எதையும் செய்ய முடியாது. இவ்வளோ செஞ்சுருக்கோம்னா தனியாளாக நம்ம செய்யலை. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை பேர் கஷ்டம், வேர்வை, உயிரிழப்பு இதெல்லாம் வந்தப்புறம் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இதை நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் சொல்லுவேம்மா. டூ த சிம்பிள் திங்ஸ் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. த ஸ்மால் திங்ஸ் ரைட் வில் மேக் பிக் திங்ஸ் ரைட். ஸோ இந்த சின்ன சின்ன காரியங்கள் லைக் மாஸ்க் கொடுத்துறது, க்ளவ் போடுறது, சோஷியல் டிஸ்டன்சிங், ஹேண்ட் வாஷிங், இது வந்து ரொம்ப முக்கியம். யூ மஸ்ட் கண்டினியூ டு டூ இட். இப்போ இங்கேருந்து வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ரோட்டில் 10 பேர் எடுத்திங்கன்னா 8 பேருக்கு மாஸ்கே இருக்காது. மாஸ்க்கு கீழே தொங்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ எப்போவாது ஒரு தடவை மேலே இழுத்து போட்டுக்குவான், மாஸ்கே இருக்காது. பட் தட் இஸ் ராங். கம்ப்ளேசன்ட், யூ பிகமிங் கம்ப்ளேசன்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மை கைண்ட் ரிக்வெஸ்ட் வுட் பி, இந்த நாளையும் தயவு செய்து என்ன சொல்கிறது, கருத்தில் கொண்டு நல்ல கடைப்பிடிங்க எல்லாத்தையும். பிகாஸ் இதுதான் உங்களை காப்பாற்றிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிய மருந்து மாத்திரை உங்களை காப்பானது கிடையாது. காப்பாற்றினது வந்து இந்த நாளும் தான். இதை இங்கே விட்டிங்கன்னா நாளைக்கு பிரச்சனை வரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மியூட்டேட்டட் வைரஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த மியூட்டேட்டட் வைரஸ் வந்து ஒரு புலி போய் ஒரு சிங்கம் வந்த மாதிரி கிடையாது. புரியுதா சொல்கிறது? லெப்பர்ட் சேஞ்சஸ் ஸ்பாட்ஸ்ன்ற மாதிரி தான் அது. ஒரு சின்ன வேரியேஷன், நம்ம இருக்கிற பாதையிலேருந்து ஒரு சின்ன டீவியேஷன், அவ்வளோதான் அது. தட்ஸ் வாட் இட் இஸ். நம்ம திருப்பி பாதைக்கு வந்துட்டோம்னா எல்லாம் சரியாக போயிடும். 99% வேக்சின் எஃபெக்டிவாக இருக்கும், ஈவன் அகேன்ஸ்ட் மியூட்டேட்டட் வைரஸ். ஸோ இந்த மியூட்டேட்டட் வைரஸை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம 1-2 மாதமாக பார்க்குறதே என்ன பாருங்க, நீங்கள் அவ்வளோ டிக்ரீஸ் இன் நம்பர் பார்த்துருக்கோம். ஒன்று, டிக்ரீஸ் இன் இன்டென்சிட்டி பார்த்துருக்கோம். தாக்கத்துடைய அளவு எவ்வளோ குறைஞ்சி போயிருக்கு. 2 நாள் ஜுரம், ஃபினிஷ்ட், ஓவர், எவ்ரிதிங் டன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு வேக்சின் வந்ததுன்னா ஐ திங்க் இன்னொரு 3-4 மாதத்தில் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ரொம்ப ஆப்டமிஸ்டிக்காக இருக்கணும். ஐ வில் பி வெரி ஆப்டமிஸ்டிக். இன்னும் 2-3 மந்த்ஸில் நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்புவோம் அப்படின்ற
ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஐ ஒன்லி ஹோப் அண்ட் ப்ரே அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த நம்பிக்கை நிறைவேறும்னு நினைக்கிறேன் நான். அது கடவுளுக்கு தான் தெரியும். ஐ திங்க் இட் ஷுட் ஹேப்பன். எஸ். ரசிகர்களுக்கு என்ன போவேன் என்ன சொல்லுவேன்னா நான் சொல்லுவேன். ஒன்று அவசியம் போயே ஆகணுமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது, இதை ஒரு படத்தை பார்க்கணும்னா வேறு ஏதாவது விதத்தில் தியேட்டரில் போய் தான் பார்க்கணுமா, வேறு ஏதாவது விதத்தில் பார்க்க முடியுமா, வீட்டில் வச்சு பார்க்க முடியுமா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெதர் யூ கேன் டூ தேட்ன்றது பார்த்துக்கோங்க. நீங்கள் மூன்றாவது ரொம்ப முக்கியம் இன்னொருத்தரை யோசிங்க. பக்கத்தில் உட்கார்ந்துருக்க வரை தயவுசெய்து உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு போய் தியேட்டரில் உட்காருங்க. பக்கத்தில் இருக்கவங்களை யோசிக்காமல் அங்கே முன்னாடி இருக்கிறவ மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ உங்கள் பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட்ஸ், லுக் சைட்வர்ட்ஸ். இஃப் யூ லுக் சைட்வர்ட்ஸ் யூ வில் லுக் அட் ஹிம். ஆமாம், லுக் சைட்வர்ட்ஸ் யூ லுக் அட் எவ்ரிபடி எல்ஸ். வீட்டில் இருக்கவங்க, வெளியில் இருக்கவங்க, முன்னே இருக்கவங்க, பின்னே இருக்கவங்க எல்லாரும் உங்களால் பாதிக்கப்பட போகிறாங்க. இல்லைன்னா அவங்ககிட்டருந்து உங்களுக்கு பாதிப்பு வர போகுது. ஏதோ ஒன்று, சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இதை ரொம்ப யோசித்து நேரம் எடுத்து யோசனை பண்ணி அதுக்கப்புறம் செய்யுங்க. தட்ஸ் தி ஒன்லி அட்வைஸ் ஐ வில் கிவ். எஸ், தேங்க்யூம்மா. எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் இந்த 2021 ஒரு வித்தியாசமான வருஷமாக இருக்கணுன்றது நான் நினைக்கிறேன். இந்த வருஷத்தில் நம்ம 2 காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, போன வருஷத்தில் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்ச காரியங்கள் எல்லாமே இந்த வருஷத்தில் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்றது நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது, போன வருஷத்தில் உயிரிழந்த மக்களை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. என்றைக்குமே அவங்கள மனசில் வச்சுட்டு அவங்க 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 இழந்த உயிருக்கு நம்ம ஒரு அத்தாட்சியாக இருக்கணும். நம்ம இதை நமக்கு செஞ்சுட்டு போனாங்க, அதனால் நம்ம இதை இன்னும் முன்னெடுத்துட்டு போனோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் நமக்கு வரணும். அது வந்தால் தான் 2021 ஒரு நல்ல 2021 இருக்கும். தயவுசெய்து எல்லாரும் தைரியமாக வேக்சினை போடுங்க. கோடிக்காலடிகள் எழுதும் வரலாறு காணும் முன்னேற்றம் இங்கே பல நூறு. கூடி உறவாகி உணர்வும் ஒன்றாகி வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே, வெற்றி நடை போடும் தமிழகமே. காவிரி நதி நீர் சலசல சலவென ஏற்பிடிப்பவ கலகல கலவென ஏற்றம் பிறந்திட மாற்றம் துலங்கிட வெற்றி நடை போடும் தமிழகமே.